தம்பி எங்க போயிருந்தங்க வா? நாங்க பாருங்க கிருத்திகை சாமி கும்பிட்டு விரதெல்லாம் விட்டுட்டு இப்ப அந்த காரை சுத்தி வாக்கிங் வந்துட்டு இருக்கோம். காரை சுத்தி வாக்கிங் சரிங்கலட்டு. காரை சுத்தி வாக்கிங். ஆமா. அப்படி என்ன சாப்பிட்டான் மகன்? தயிர் சாதம் சாப்பிட்டாரு. தயிர் சாதம் கிருத்திகை. பாத்தீங்களா? பாருங்க நெத்திய பாருங்க. என் பையனோட நெத்திய மட்டும் பாருங்க. அந்த எவ்வளவு பக்தி. அவன் சொல்லுவான், ஏ தகப்பா நீங்க மட்டும் வடை பாயாசம் கூட்டு பொரியல் இரு. என்ன சாமி? நீங்க மட்டும் வடை பாயாசம். நம்ம சாமி கும்பிட்டோம் தானே சாமி? ஆமா, நான் நீங்க கும்பிட்டேன்னு சொல்லுங்க. பட் அப்பாக்கு பதில் சொல்றேன். ஆமா டாடி. அவன் என்ன சொல்ல வரான் இருங்கப்பா, அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க. நீங்க மட்டும் வடை பாயாசம் தயிர் கூட்டு ரசம் சாம்பார் எல்லாமே சாப்பிட்டு என்ன வந்து வெறும் தயிர் சோறு போட்டு கிருத்திகை சாமி மட்டும் விரத சாப்பாடு சாப்பிட்டு வாக்கிங் போறேன்னு சொல்றீங்களா என்ன அப்படிங்க? அப்ப நேத்து நீ மட்டன் சாப்பிட்டு அப்பா குடுத்தியா? ஏண்டா நேத்து நீ மட்டன் சாப்பிட்டு அப்பா குடுத்தியா? நீங்க சாப்பிடுங்க, வேணான்னு சொன்னாங்களா? ஏ சாமி. சரி சரி போட்டு நல்லா இருக்கா கேட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சொல்லு. அப்பங்க வாங்க வாங்க சொல்லிட்டு போயிருவா. அப்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா இருக்கா கேளுங்க. என்னோட பொட்டு நல்லா இருக்குதா கேளுங்க. கேளுப்பா சொல்லுதாங்க. சொல்லுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க வீட்ல ஆடி கிருத்திகை கும்பிட்டீங்களா? எங்க வீட்லயும் கும்பிட்டாச்சு. கும்பிடும் போது வீடியோ வைக்க மறந்துட்டோம். கொஞ்சம் பரபரப்பா டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா சாமி கும்பிட்டோம். எங்க வீட்டில் ஆடி கிருத்திகை இப்படிதான் சாமி கும்பிட்டாச்சு. படையில போட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகை கும்பிட்டீங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே பாய்.